ஓம் சத்குருவே சரணம். வாத்தியார் மகராஜிக்கு ஜெய். குருவர்களால் கால ரகசிய பதிவேட்டில் பார்க்கக்கூடிய விஷயமானது பார்த்துட்டிங்கன்னா, இந்த கத்திரிக்காலத்தோட சில பூஜையோட குறிப்புகள் அப்படி எடுத்துங்க. கத்திரின்றதே மிகப்பெரிய வேதனை தானேப்பா நமக்கெல்லாம். வெயில் கொளுத்தோம், ரொம்ப சிரமமாக இருக்கும் அப்படின்ட்டு தான் நம்ம நிறைய பேர் யோசிப்போம். பட் ஆனால் பலவிதமான தோஷங்களை போக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலம்தான் இந்த கத்திரிக்காலன்ற ஒரு விஷயத்தை நாம் நிறைய பேர் மறந்துடுறோம். பொதுவாகவே இந்த அஷ்டமி நவமி எல்லாம் எதுவுமே செய்யக்கூடாதுன்னா அது ஒதுக்கப்பட்ட காலம் இல்லை, நம்ம பூஜைக்காக ஏற்படுத்தப்பட்ட அற்புதமான காலங்கள் அது. எப்பொழுதுமே இந்த மாதிரி எந்த நல்ல காரியமும் செய்யக்கூடாது அப்படின்ட்டு ஒரு நாளை தள்ளி வச்சு நம்ம பெரியவங்க சொல்லியிருக்கிறாங்கன்னா அது பூஜைக்காக உகந்த காலங்களாக தான் நிச்சயமாக இருக்கும் பெரும்பாலும். அதன்படி பார்த்துட்டிங்கன்னா இந்த கத்திரி காலத்தில் எதுவுமே பெரும்பாலும் நற்காரியங்கள் எல்லாம் செய்ய மாட்டாங்க. அதற்கு காரணம் என்னென்னா, நிறைய நம்மளோட தோஷங்கள் வெளிப்படக்கூடிய ஒரு காலம் அது. அப்படி வெளிப்படக்கூடிய அந்த தோஷங்களை பஸ்மம் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான காலமாக இந்த கத்திரி காலம் இருக்கும். ஏன்னா இந்த அக்னி தான் அனைத்து விதமான குப்பை கோலங்கள் அனைத்தையும் பஸ்மம் பண்ணக்கூடிய ஒரு விசேஷமான சக்தி உடையது. ஸோ அதனால தான் இந்த அக்னி காலமாக இதை இந்த கத்திரி காலத்தை கொண்டாடுவாங்க. அதில் பார்த்துட்டிங்கன்னா இந்த வாட்டி இந்த மே மாதம் 4ஆம் தேதியிலிருந்து 28ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு திங்கட்கிழமை ஆரம்பித்து அதிலிருந்து ஒரு 28ஆம் தேதி வரைக்கும் இருக்கும் இந்த கத்திரி காலம். இதில் நமக்கு என்ன பிரச்சனைகள் எல்லாம் இது நிவர்த்தி பண்ணி தரோம் அப்படின்ட்டு பார்த்துட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நிறைய இந்த சங்கடங்கள்னு சொல்லக்கூடிய இந்த சண்டை சச்சரவுகள் இருக்கும் பாருங்களேன். அது வீட்லேயும் சரி, வெளியிலையும் சரி, ஆஃபீஸில் சரி, எங்கேயுமே வராமல் இருக்கணும்னா அக்னி பிரீத்தி அப்படின்ற ஒரு விஷயம் நமக்கு இருக்கணுங்க. அக்னி பகவானோட அனுக்கிரகம் ஆசி நிச்சயமாக இருக்கணும். அப்படி அக்னி பகவானோட அனுக்கிரகாசி இருக்கிறவங்களுக்கு எந்த விதமான சண்டை சச்சரவுமே நிச்சயமாக இருக்காது. எந்த வீட்டில் எப்போ பார்த்தாலும் பெரிய போராட்டம் ஏதேனும் ஒன்று நடந்துகிட்டே இருக்குன்னா அங்கே நிச்சயமாக ஏதேனும் ஒரு வகையில் அக்னி தோஷம் இருக்குது அப்படின்ட்டு சொல்வார் வாத்தியார். அதன்படி நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா இந்த அக்னி பகவானை பிரீத்தி பண்ணக்கூடிய காலங்களில் ரொம்ப முக்கியமான காலமாகத்தான் இந்த கத்திரி காலம் இருக்குது. அதில் அக்னி பகவான் பிரீத்திக்காக வாத்தியார் என்னெல்லாம் சொல்கிறாரு அப்படி பார்த்துட்டிங்கன்னா, இந்த அம்பாள் இருக்கிறாங்க, இந்த தீப்பாய்ந்த அம்மன், அப்புறம் மாரியம்மன். ஸோ அம்பாளுக்கெலாம் முடிஞ்ச அளவுக்கு டெய்லி இந்த கத்திரிக்காலம் அந்த கொஞ்சம் ஒரு 24 28 காலங்குள்ளே தான் இருக்கும், நாட்களுக்குள்ளே தான் இருக்கும். அதுக்குள்ளே அதை நித்தியப்படி டெய்லி ஒரு இளநியாவது அவங்களுக்கு ஒரு அபிஷேகத்துக்கு கொடுக்கணும். குறிப்பாக நரசிம்மர் போன்ற சுவாமிகளுக்கெல்லாம் உக்கிரமாக இருக்கக்கூடிய எந்த தெய்வத்துக்கும் ஒரு தினப்படி ஒரு இளநி அபிஷேகத்துக்கு கொடுக்கறது ரொம்ப உத்தமம் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறாரு. ரெண்டாவது பார்த்துட்டிங்கன்னா, இந்த கத்திரின்றதே 3 எழுத்து. அந்த அக்னி பகவானோட கால்கள் பார்த்துட்டிங்கன்னா 3 கால்களோடு தான் இருப்பார் சுவாமி. இந்த சூரிய பகவானும் பார்த்திங்கன்னா பரணி, கிருத்திகை, ரோகிணி இந்த 3 நட்சத்திரங்களை சஞ்சரிக்கும் வேலை தான் இந்த கத்திரி காலம். எல்லாமே 3 தொட்டு 3ஓட சம்பந்தத்தோடு தான் இருக்கும். அதனால் அக்னி பிரீத்தியாக தீபங்களை நிறைய ஏற்ற சொல்கிறாரு. அதுலேயும் முக்கூட்டு தைல தீபம் ரொம்ப விசேஷம். அந்த முக்கூட்டு தைல தீபம் நிறைய அக்னி பகவானை பிரீத்தியை பண்ணித்தரும். இது பொதுவாகவே எப்பொழுதுமே பண்ணலாம், எப்பொழுது பண்ணாலுமே இது ஒரு அக்னி பிரீத்தியை ஏற்படுத்தித்தரும் முக்கூட்டு தைலம். அதில் இந்த மாதிரி கத்திரி காலங்களில் கண்டிப்பாக பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்த வாத்தியார் இங்கே குறிப்பிட்டு சொல்கிறார். அதுலேயும் குறிப்பாக தினந்தோறும் வீட்டில் இந்த கத்திரி காலம் முழுக்கமாவது ஒரு 16 மணி நேரம் விளக்கு எரியணும். தீபம் தொடர்ந்து எரியறது ரொம்ப உத்தமம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் குறிப்பிட்டு சொல்கிறார். ஏன்னா தீபம் நிறைய வீட்டில் தொடர்ந்து சரியாக ஏற்றாதனாலே பலவிதமான துன்பங்கள் வரும். அப்படி ஏற்றுற தீபத்தை முறையாக அதை குளிர வைக்கிறது, அந்த தேவதைகளோட நாமங்களை சொல்லி ஏற்றுறது, இப்படி எதுவுமே தெரியாமல் ஏனோ தானோ பண்ணுறது. கோயிலில் போய் கூட தீபம் ஏற்றியாச்சுன்னா அந்த குச்சை கீழே போட்டு வந்துடுறது. நம்ம கையில் ஓட்டியிருக்க எண்ணெயை பக்கத்தில் இருக்கிற தூணு, கோயில் செவருலலாம் அப்படி தடை விட்டு வர்றது. ஏதாவது ஒரு நல்லது பண்ணால் கூடவே ஒரு ஏதேனும் அறியாமையால் செய்யக்கூடிய தவறும் நம்ம செஞ்ச நல்லதோட பலன்களை கிடைக்காதபடி செஞ்சிடுது இல்லையா? இப்படி
பலவிதமான இந்த மாதிரி தடங்கல்கள், தடைகள், தோஷங்கள் எல்லாத்தையும் நீக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலமாகத்தான் இந்த கத்திரி காலம் இருக்குது. அதனால் அதில் நிச்சயமாக தொடர்ந்து தீபங்களை எரிய செய்ய சொல்கிறாரு. வீட்டில் கூடுதலாக கோயில்களில் நிறைய தீபங்கள் ஏற்றி வழிபாடு பண்ண சொல்கிறாரு. இதெல்லாம் ஒரு அக்னி பிரீத்தியை நிச்சயமாக பெற்றுத்தரும். கூடுதலாக பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த ராகு கேது மாந்தி பூஜைன்ட்டு ஒரு அற்புதமான பூஜை. அதோட ஃபோட்டோவும் அதோட டீட்டெயில்ஸும் உங்களுக்கு இந்த வீடியோவில் வரா மாதிரியே அனுப்புகிறோம் பாருங்கள். அதை முக்கோண பூஜைன்ட்டு சொல்லுவாங்க. இந்த கத்திரி காலத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அது. நம்ம அடியார்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இந்த ஃபோட்டோ இருக்கும், அதை பார்த்து கூட நீங்கள் பண்ணலாம். மாந்தி பகவான் அந்த முக்கோணத்தின் உச்சியில் வச்சுட்டு ஒரு பக்கம் ஒரு ராகு ஒரு பக்கம் கேதுன்ட்டு நம்ம பாவனம் பண்ணி அந்த முக்கோணம் வரைஞ்சி 3 லேயர், அதாவது ஒரு மாக்கோலம், அப்புறம் ஒரு மஞ்சள், அப்புறம் ஒரு குங்குமம், அப்படி ஒரு எல்லாமே 3 லேயராக தான் இருக்கணும். 3 தீபம், அந்த 3 தீபம் கூட கூட்டு தைலத்தில் இருக்கிறது ரொம்ப நல்லது. அப்புறம் அந்த 3 விதமாக ஒரு பொருள் இருக்குன்னா அந்த பலாப்பழத்தை சொல்லுவார் வாத்தியார், அந்த மாதிரி இருக்கிறது. 3 இலைகளாக இருக்கக்கூடிய வில்வம், இதை கொண்டு அங்கே அந்த முக்கோணத்தை அர்ச்சிக்கிறது, இப்படியெல்லாம் பண்ணுறது. அதுலேயும் குறிப்பாக மாந்தி பகவானோட துதி, ராகு கேது பகவானோட துதிகளை சொல்லி அந்த முக்கோணத்தை டெய்லி வீட்டில் கூட தீபம் ஏற்றலாம். இல்லைனா உங்களுக்கு தெரிஞ்ச அருகாமையிலே தன் கோயில்களில் போய் கூட ஒரு 3 பேர் சேர்ந்து கூட தீபம் ஏற்றி பூஜை பண்ணலாம். ரொம்ப ரொம்ப விசேஷம் இது. பொதுவாகவே கத்திரி காலத்தில் ராகு கேது பகவானோட பரிபூர்ண அனுகிரகத்தை பெற்றுத்தரக்கூடிய ஒரு விசேஷமான பூஜை. அதுலேயும் இப்போது அட் ப்ரெசண்ட் இந்த பராபவ ஆண்டுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். காரணம் என்னென்னா, ராகு கேதுக்குள்ளே தான் எல்லா கிரகங்களும் இருப்பாங்க. இந்த சந்திர பகவான் மட்டும் கொஞ்சம் நாளைக்கு அப்படியே வெளியில் ஒரு ரவுண்டு அடிச்சுட்டு மறுபடியும் உள்ளே போயிடுவார் ராகு கேதுக்குள்ளேயே. ஸோ அப்போது இந்த வாட்டி பார்த்துட்டிங்கன்னா நம்ம பண்ணக்கூடிய இந்த முக்கோண பூஜை அதுக்கு ரொம்ப மிகப்பெரிய பலன்கள் உண்டு, மிகப்பெரிய அனுக்கிரகமும் நிச்சயமாக உண்டு. நம்பிக்கையோடு செய்கிற பூஜை எதுவுமே நிச்சயமாக எப்பொழுதும் வீண் போகாது. ஸோ இது ஒரு விஷயம். ப்ளஸ் கூடுதலாக இந்த கத்திரி காலம் முடிகிற வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு நிறைய நீர் சம்பந்தப்பட்ட உணவுகள், நீர்மோர் தானம், கரும்புச்சாறு, பழரசம், என்ன முடியுமோ உங்களால் ஏதோ சம்திங் எது கொடுத்தாலுமே நீர் சம்மந்தப்பட்ட உணவு வகைகள் தானத்தால் பலவிதமான அனுக்கிரகங்கள் நிச்சயமாக உண்டு அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வாத்தியார் இங்கே குறிப்பிட்டு சொல்கிறாரு. உணவு வகையில் நீங்கள் எது தானம் பண்ணாலுமே மந்தார இலை யூஸ் பண்ண சொல்கிறாரு. குறிப்பாக அந்த கத்திரி காலம் முடிகிற வரைக்கும் அது ரொம்ப விசேஷமான வேத சக்தி நிறைஞ்சது மந்தார இலை. அதில் இந்த கத்திரி காலங்களில் நாம் தான தர்மங்கள் பண்ணும்போது கூடுதலாக நம்ம பண்ணக்கூடிய அந்த தானத்தோட பலன்கள் கிடைக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வாத்தியார் இங்கே குறிப்பிட்டு சொல்கிறாரு. ஆக மொத்தத்தில் இந்த கத்திரி காலன்றது ஏதோ நம்மளை கோடை வெயில் வாட்டி வதைக்கும் காலன்றது மட்டும் நம்ம நினச்சிக்கூடாது. நம்ம பண்ண ஒரு வருடத்துக்கு நம்ம எவ்வளோலாம் பண்ணுறோமோ, இந்த நம்ம மட்டும் இல்லை, இந்த சமுதாயம் எவ்வளோலாம் பண்ணியிருக்கோ அந்த அளவுக்கு அக்னி அங்கே அதிகமாக இருக்கும். அதை தான் நம்ம வெக்கையாக வெப்பமாக உணர்கிறோம். அதில் பெரும்பாலும் அந்த அக்னியானது நிச்சயமாக கருணையோட நம்ம பண்ண கர்மம் கரைக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி நடந்துட்டு இருக்குது. அதில் கூடுதலாக நம்ம இந்த மாதிரியான ராகுகேது பூஜைகள், நிறைய தீப பூஜைகள் இதெல்லாம் பண்ணுறதுனால நமக்கு நிச்சயமாக நம்ம இதுகாலம் சேர்த்து வச்சுருக்கக்கூடிய பலவிதமான கர்ம வினைகள் கரைவதற்கு மிகப்பெரிய வாய்ப்பு தான் இந்த கத்திரி காலம். அதனால் அது யாருமே மிஸ் பண்ணாமல் நித்தியபடி ரொம்ப எளிமையாக அந்த வேலை எல்லாருமே வேலைக்கு போகிறோம், ஓடிண்டே தான் இருக்கிறோம். நிச்சயமாக யாருமே ரொம்ப ஆயா இல்லை. இருந்தாலும் வேறு வழி இல்லை. நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்குது. இது வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் வரும் இந்த கத்திரி காலன்றது. அந்த காலத்தில் இப்படிலாம் ஒரு இளநீ வாங்கி சுவாமி கொடுக்கறது, ஒரு தீபத்தை ஏற்றி வச்சு அணையாமல் அது குறைஞ்சது ஒரு 16 மணி நேரம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கிறது, இல்லைன்னா கோயில்களுக்கு தீபங்கள் ஏற்றுவதற்கு உதவி பண்ணுறது, இந்த மாதிரியெல்லாம் என்னெல்லாம் உங்களால் முடியுமோ அதை பண்ணுறதுனால நிச்சயமாக அதுக்குரிய பலன்கள் உண்டு குருவர்களால். ஓம்.